பராக் பின்னால வருவார். இப்ப பராக்னா ஒரு அவன் மிடில் ஆர்டரே அப்படின்ற மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டாரு இந்த சீசன். எத்தனை மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு மட்டும் பாருங்க லாஸ்ட் சீசன். அப்ப எப்படி வந்து அவர் ஆர்டிஎம்ல பாத்துக்கலாம் விடுவாங்கன்ற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா சால் வந்து இப்ப நீங்க அதே சாலுக்கு சொல்லலாம்ல, நான் விட்டு எவ்வளவு ப்ரோர் பண்ணாலும் சாலை எடுப்பேன் ஆர்டிஎம்ல. நீங்க ஏன் சாலுக்கு பதில் பராக் அந்த பிளேஸ்ல வைக்கிறீங்கன்றதான் எனக்கு கேள்வி. எக்ஸ்பீரியன்ஸ் தான் சீரியஸா சொல்றேன். ஆர்சிபில ஒரு லெக் ஸ்பின்னர் தேவை. ஆர்சிபி அந்த சின்னசுவாமி ஸ்டேடியத்துல கரெக்டா ஆபரேட் பண்ணி ஒரு லெக் ஸ்பின்னர் தேவை. ஆக்ஷனுக்கு இவர் வராருன்னா 12 கோடினா போவாங்க. இப்போ வந்து அவங்க நான் சொன்ன முதல்படி யாரையுமே விடாம ரியன் பராகும் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்டே வச்சுக்கோ 6 பேரை. ஒரு டூ ஆர் டைன் நான் பண்றேன். பராக் நீ வேற டீம்ல ஆடுன்னு விடுவாங்கன்னு எனக்கு தோணலன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா அவர் வந்து அவங்கதான் வந்து பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி பிக் பண்ணி இவன் வந்து பெரிய ஆளா வருவான். ஒரு 16 இயர்ஸ்ல வந்து அவரை தூக்கின்னு வந்துட்டாங்க. ஆமா ப்ரோ, 6 வருஷமா ஆர்ஆருக்கு ஆடிட்டு இருக்காரு. அதுல 5 வருஷம் ஒண்ணுமே பண்ணாம அவரை பேக் பண்ணிருந்தாங்க. மேட்ச்ல வெளியே கூட உட்கார வைக்க மாட்டாங்க, பிளேயிங் லெவல்ல சேர்ப்பாங்க. அதனால கன்வின்ஸ் ஆகல.